ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சு பாகிஸ்தானும் நியூசிலாந்து ஆடுறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே இப்போ ட்ரை சீரிஸ் ஆடிருந்தாங்க. அதில் ஆகா சல்மான் தான் வந்து உங்களுக்கு மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தார். ஆவரேஜ் 73, விக்கெட்ஸுமே எடுத்தார் 1 or 2 விக்கெட்ஸு. செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆகா சல்மான். இப்போ நம்ம ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். WPL வந்து போன சீசன் நமக்கு நல்ல வின்னிங்ஸ் கிடச்சி சூப்பராக போச்சு. இப்போ ஒரு 4 மேட்சோ 5 மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிச்சு, அடுத்த 2 மேட்ச் தோத்துச்சு. அதில் நம்மளோட யூசர் கரெக்டாக மெயில் பண்ணியிருந்தார். அதை வந்து நானுமே நோட் பண்ணி பார்த்தேன். தேவையில்லாத ஒரு ரிஸ்க் 2 ரிஸ்க்குனால தான் லாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட யூனிவர்சல் டீமே எடுத்து பர்ஃபெக்ட் கேப்டன் கேப்டன் போட்டாலே ஸ்மால் லீக் வின் பண்ணலாம். பட் நம்ம ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நான் அதனால தான் ஒரு நாள் பிரேக் எடுத்திருக்கேன். டீம் கொடுக்கல, 4வது மேட்ச் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5வது மேட்ச்சில் வந்து முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸ்மால் லீக்கு. சப்போஸ் அதுவும் எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பர்ஃபெக்டாக டீம்ன்றதை செட் பண்ணணும். மோஸ்ட்லி போக போக எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு நியூ பாயிண்ட் சிஸ்டம் தான் கொண்டு வர போகிறாங்க. அது இதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு, WPL வேறு. ஏன்னா இது 50 ஓவர், அது 20 ஓவர், ப்ளஸ் அது உமன்ஸ் மேட்ச்சு, இது மென்ஸ் மேட்ச்சு. நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீம்ன்றதை செட் பண்ணணும். லாஸ் ஆகிறப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஃபிக்ஸிங் மாதிரி தெரியும். வின் ஆச்சுன்னா அது நமக்கு ஃபிக்ஸிங் மாதிரி தெரியாது. ஏன்னா நிறைய பேர் ஃபிக்ஸிங் சொல்கிறீங்க, ட்விட்டர்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸிங் தான் சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம ஜெயிக்கிறப்போ நம்ம மனநிலை என்ன இருக்குன்னா நல்ல டோர்னமெண்ட் அப்படின்னு தோணும். அது சகஜம்தான் ஃபேண்டசியில். எனக்கு தெரிஞ்ச வரையா அந்த ரன் அவுட் தான் வந்து ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. நானுமே போட்டிருப்பேன் டெலகிராமில். அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. WPL ரூல் என்னென்னா நமக்கு வந்து பைல்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் ஆனால் மட்டும்தான் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெம்பிங்னாலும் சரி, ரன் அவுட்னாலும் சரி. அப்படி ரிமூவ் ஆகலை, லைட் மட்டும் அடிச்சிச்சு, ஒரு பைல் மட்டும் இருந்துச்சுன்னா அது அவுட் இல்லைன்னு சொல்லி புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில். அதை வந்து ஒருவேளை அந்த அம்பையர் பண்ண தப்புனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன காரணன்றது தெரில. இதுக்கப்புறம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ மொதல் மேட்ச்சு பாகிஸ்தான் நியூசிலாந்து. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த டோர்னமெண்ட் ஆச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வின் பண்ணுவோம். கிராண்ட் லீக்கும் க்ளோஸ் ஆக போகிறதுக்கான எல்லா முயற்சி. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி குரூப் A மேட்ச்சு பாகிஸ்தான் நியூசிலாந்து ஆடுறாங்க. ஆல்ரெடி ட்ரை சீரீஸு. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்னென்னா கராச்சியில் தான் அந்த ட்ரை சீரீஸுமே 2 மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட, ஒரு மேட்ச் நியூசிலாந்து கூடன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். இந்த விக்கெட் பிஹேவ் பண்ணுறதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லாமல் WPL மாதிரி நல்லா தெளிவாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு 2:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 2 மணிக்கு வந்து உங்களுக்கு லைன் அப் பண்ணுறது கிடச்சிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பிக்கையோடு வந்து மூவ் பண்ணுவோம். ஃபேப் 11 ஆப்பு வின்னிங்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். ஹெட் 5, ஹெட் 4, ஹெட் 3 கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். உமன்ஸ் மேட்ச்சில் டோட்டலாக லாஸ் ஆகுது. அது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி டீம் போடுவாங்க, எல்லாரோட மென்டாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும், ஒரு பிளேயர்னால போகும். ஆனால் இதே நீங்கள் மென்ஸ் மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 கான்டெஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நீங்கள் குவாலிட்டியான டீம், ஓரளவுக்கு குவாலிட்டி டீம் போட்டாலே நல்ல வின்னுன்றது கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல வின்னிங்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கோட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரேடுமே பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட வின்னிங் அமௌண்ட்டை டெபாசிட்டுக்கு மாற்றினா 5% எக்ஸ்ட்ரா கேஷ் தருவாங்க. அதுக்கானது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 78 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 36 மேட்ச் ஃபஸ்ட் பவுலர் டீமும், 39 மேட்ச் செகண்ட் டீமும். ஆவரேஜாக 239 ரன்னுன்றது தான் ஆவரேஜ். ஆனால்
ஒரு மேட்ச்சில் 330க்கு மேலே போயிருக்கு, இன்னொரு மேட்ச்சில் 250க்கு கீழே போயிருக்கு. இப்படி தான் அந்த விக்கெட் பிஹேவ் பண்ணியிருக்கு ஓவரால் ரெக்கார்டு. இப்போ இந்த 78 மேட்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி 300க்கு மேலேயும் பாதி மேட்ச்சுக்கு வந்து 250 கீழேயும். இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது, இப்போ 300 போனாலும் 3 விக்கெட் அப்படி தான் போயிருக்கு. அதை சேஸ் பண்ணாலும் 2 விக்கெட் 3 விக்கெட் தான் போயிருக்கு. ஆனால் அந்த இன்னொரு பிச்சில் பார்த்தீங்கன்னா 250 ரன்னுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 விக்கெட் ப்ளஸ்ஸு, சேஸ் பண்ணுற டீமும் 6 விக்கெட் ப்ளஸ்ன்ற மாதிரி விட்டுருக்காங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு 300 ப்ளஸ் விக்கெட் வந்து பேட்ஸ்மேனுக்கு பியூராக ஹெல்ப் பண்ணுது. பவுலர் 1 or 2 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அதே இது இன்னொரு பிச்சு வந்து இதே கிரவுண்டில் இருக்குது, அதில் 250 ரன் நம்ம ஸ்கோர் பண்ணோம்னா 7 விக்கெட்லேருந்து 8 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. அப்போது பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அது ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அதிகமான அட்வான்டேஜ்ன்றது இருக்கும், பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. ஸோ அதையும் வந்து இப்போ பார்ப்போம். கடைசியாக இங்கே நடந்த மேட்ச்சு 2 மேட்ச்சு. அதில் நீங்கள் தெளிவாக பாருங்கள், இதுதான் விக்கெட் நம்பர் 1, இது விக்கெட் நம்பர் 2. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், பட் ஆன் டைமில் எப்படி விக்கெட் கொடுக்குறாங்களோ அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விக்கெட் நம்பர் 1ல் மொத்தமே 5 விக்கெட் தான் போயிருக்கு, 352 ரன் வந்து அடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான். அதில் ஹென்ரிக் கிளாசன் 87, அதுக்கப்புறமா மேத்யூ பிரெட்ஸு அவர் 83. ஸோ கிட்டத்தட்ட இவங்களே நல்ல ஸ்கோரு. சயின்ஸ் ஆப்ரேட்டி மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிட்டர்ன் நீங்கள் பாருங்கள், ஒரு ஓவர் மீதி இருக்கப்பயே 355 ரன்னு. அதில் ஆகா சல்மான் தேவையில்லாத ஷாட் ஆடி ஒரு விக்கெட் போகும், அப்படி இல்லாட்டி 3 விக்கெட் தான் போயிருக்கும். அதில் ஆகா சல்மான் 134, முகமது ரிஸ்வான் 122. ஸோ நம்ம பண்ண வேண்டியது கரெக்டாக இந்த மேட்ச்சு விக்கெட் 1ஆ விக்கெட் 2ஆன்றதை மட்டும் கேட்ச் பண்ணாலே போதும். அது எப்படி கேட்ச் பண்ணலான்னா, ஆன் டைமில் நீங்களே பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ESPNஓ இல்லை ஏதோ ஒரு கிரிக்கெட் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் கொடுக்குற இது வந்து உங்களுக்கு வரும். இல்லாட்டி உங்களுக்கு லைவே வந்து மேட்ச் வந்து இந்தியாவிலையுமே ஒளிபரப்பாகும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒளிபரப்பாகும். அதில் நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த 2 மணிக்கே டாஸ் போட்டு பிச் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தமிழ்லேயே வந்தாலும் வரலாம், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க. சில டைம் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் பாகிஸ்தான் ஆடின பிச்சில் நடக்குது, இல்லை பாகிஸ்தான் நியூசிலாந்து கடைசி ஆடின பிச்சில் நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்வான் 46, ஆகா சல்மான் 45. இனிஷியலாக ஓப்பனர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. மிடில் ஆர்டர்ஸ் தான் ஓவரால் இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மீடியம் பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ரோக்கி. அடுத்து பார்த்தோம்னா சாண்ட்னர் 2 விக்கெட்டு, இங்கே நசீம் சார் 2 விக்கெட்டு வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஓவரால் உங்களுக்கு பவுலிங் ட்ராக்கு. இந்த பாகிஸ்தான் 242க்கு அவுட் ஆனது வந்து பவுலிங் ட்ராக்கு. இங்கே 355 ரன் அடித்தது பேட்டிங் ட்ராக்குன்னு மைண்டில் வச்சு நீங்கள் டீம்ன்றதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பிளேயிங் லோட் பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா ஆடுவாரா அப்படின்ற டவுட்டு இன்னுமே இருக்குது. ஸோ அது வந்து தெரியல, அதனால் வேறு வழியே இல்லாமல் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. அவருமே ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருக்கார். கேன் வில்லியம்சன் சரியான ஸ்டெடி ஒரு பேட்டிங் ஆடுறாரு. அதுவும் சேசிங்கோட ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்பவுமே தெளிவாக ஆடுறாரு, ப்ரெஷர் இல்லாமல் ஆடுறாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக நான் கேப்டன் கொடுக்கலாம். கான்வே சேசிங்கில் பெட்டராக ஆடுறாரு, ரொம்பவுமே பெட்டராக ஆடுறாரு. ஸோ அதனால் நம்ம கான்வேவை சேசிங்கில் கேப்டனைஸ் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த செகண்ட் பவுலிங்க்கு ஃபேவரான விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைக்கேல் பிரேஸ்வெல் போகிறது ரொம்பவுமே தெளிவாக இருக்கும், மேட் ஹென்ரின்னு போகிறது தெளிவாக இருக்கும். இந்த 2 பேத்துக்குள்ளே கேப்டன் போக வேண்டியது. அந்த பேட்டிங் ஹெல்ப் பண்ணாத ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அப்படி போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா கான்வேவை சேசிங்லேயும் கெயின் வில்லியம்சனை ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் கேப்டனைஸ்க்கு கொடுங்க. இப்போ இந்த 4 பேர் மட்டும்தான், வேறு யாரும் நம்ம பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. டாம் லத்தம் கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் வில்லங்க மாதிரி ஆடக்கூடிய பிளேயர், அப்படி தான் ஆடிட்டும் இருக்கார். இப்போ ஃபார்முக்கு திரும்பின மாதிரி தெரியும், ஆனால் அவர் தப்பிச்சது எத்தனை பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ட்ரை சீரீஸோட ஃபைனலில் LBW ஆவார், ஆனால் ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க, அதில் ஃப்ளாப் ஆவார். அதுக்கப்புறம் ஒரு LBW வந்து போல் பண்ணுவார், அதனால் அது வந்து பிச்சிங் லெக்காக இருக்கும். ஸோ அதனால் தப்பிச்சிருப்பார். அதனால் ஒரு 40-50 ரன் அடிச்சிருப்பாரே தவிர்த்து பெரிய பெர்ஃபார்மன்ஸுன்றது கிடையாது. டேரல் மிச்சல் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு, தொடர்ச்சியாக ஆடுறாரு. கேப்டன் கூட இவருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் சேசிங்னாலும் ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் எடுத்துக்கோங்க. நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி டேரல் மிச்சலோட பேட்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ணும். 20 பாலுக்கு 10 ரன் அடித்தாலும் அதுக்கப்புறமா அவர் குயிக்காக 4-5 6ன்ற மாதிரி அடிச்சிடுறாரு. அப்போது எங்கேயோ அவரோட பாயிண்ட்ஸுன்றது போயிடுது. ஸோ மஸ்ட் பிக் பிளேயர்ஸில் டேரல் மிச்சல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். இதில் கான்வே கேப்டனுக்கு செகண்ட் பேட்டிங்லேயும் கெயின் வில்லியம்சன் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் ட்ரை பண்ணலாம்.
அந்த நியூட்ரல் ட்ராக்காக இருக்குன்னா நம்ம ஹென்ரிக்கும் அதுக்கப்புறமா மைக்கேல் பிரேஸ்வெலுக்கும் கேப்டன் கொடுக்கலாம். மிச்சல் சாண்டர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கீ. அவரை அடிக்கவே முடியாது செகண்ட் பவுல் பண்ணார்னா. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப கூட ரொட்டேட்டிங் மைண்ட் செட்டில் கொண்டு போயிடுவாங்க. கிளென் பிலிப்ஸ் தேவைப்பட்டால் ஓவர்ஸ்ன்றதை வீசலாம். டஃபி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வில் ராக். ஸோ 2 பேருமே டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா உங்களுக்கு ஹென்ரி தான் மோஸ்ட்லி டெத்தில் பவுல் பண்ணுவார். எக்ஸ்ட்ரா இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வேணால் டெத்தில் பவுல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மிச்சல் சாண்டர் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ பியூர் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் அதுக்கப்புறம் ஹென்ரி. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஹென்ரி, பிரேஸ்வெல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் அந்த நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால். க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெயின் வில்லியம்சனும் கான்வேவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாரி ஓவர்ஸில் இவங்க 2 பேருமே ஃபுல் கோட்டா முடிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஃபுல் கோட்டாவில் மேட் ஹென்ரி 10 ஓவர், சாண்டர் 10 ஓவர், பிரேஸ்வெல் 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டால் இங்கே பிலிப்பையும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டேரல் மிச்சலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்களோட கான்செப்டாக இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே புரியும். அடுத்ததாக பாகிஸ்தானோட பிளேயிங் லோன் பார்த்துடலாம். பாபர் அசாம் நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிது. பட் அதை எடுத்துகிட்டு போக மாட்டார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் 25 ரன் குவிக்காக அடிக்கிறாரு, அவுட் ஆகிறார். இதே தான் அவரோட கேட்டகரி இருக்குது. அது காரணம் என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆடுற மாதிரி அவர் முயற்சி பண்ணுறதுனால தான் அவர் ஃப்ளாப் ஆகிறாரு. பட் நல்ல ஒரு பிக்கு தான் நம்மளோட ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி. அதுக்கப்புறமா ஃபக்கர் ஜமான். ஸோ சேசிங்கில் பெட்டர் பிளேயர். ரன் அவர் கண்ணில் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நோக்கி அடித்து போயிட்டே இருப்பார். ஆனால் அதே இது ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் 25லேருந்து 30 ரன்னுக்குள்ளே வந்து அவுட் ஆகிறாரு. அதுதான் அவரோட ரெக்கார்டாகவும் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அவுட் ஆகிருக்காரு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. இந்த இடத்துல உஸ்மான் கானா அப்படி இல்லாட்டி சவுத் சகிலா யார் ஆடுறாங்கன்றதை பாருங்கள். பட் இந்த இடத்துல 2 பேருமே பிரச்சனையாக தான் இருக்காங்க. அதேமாதிரி குஸ்தீல்ஸாவும் ப்ராப்ளம் தான். தவாப் தாஹிர் அவருமே ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. அதுக்கு மேலே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடையாது. சேம் இவங்களுக்கு ஹாரிஸ் ரஃபும் இல்லை. ஸோ நசீம்ஸா செகண்ட் பவுலிங்கில் மட்டும்தான் ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு. சாயின்ஸ் ஆப்ரேட்டி மட்டும்தான் ஃபஸ்ட் ஆர் செகண்டில் விக்கெட் எடுக்கிறார். ஸோ மஸ்ட்டு பிக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சாயின்ஸ் ஆப்ரேட்டி அதுக்கப்புறம் அப்ரார் அகமது ஆகா சல்மான் இந்த 3 பேரை ஆல்ரவுண்டராகவே நீங்கள் நினச்சிக்கோங்க பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்னு. மீதி பேட்டிங் கேட்டகரியில் ரிஸ்வானையும் பாபர் அசாமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஃபக்கர் ஜமானை செகண்ட் பேட்டிங் மட்டும் எடுத்துக்கிறது பெட்ரு. மற்றவங்களாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நசீம் ஷா செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும்தான் அவரோட ஹையஸ்ட் விக்கெட்டே இருக்குது. விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இந்த பிச்சிலையுமே கம்மியான விக்கெட்ஸ் தான் இவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் சாயின்ஸ் ஆப்ரேட்டி அப்ரார் அகமது இங்கே ஆகா சல்மான்னு போகிறது தான் சேஃபு. இந்த டீமில் சேம் நல்ல பேட்டிங் ரெக்கார்டு இருந்தால் செகண்ட் பேட்டிங்கில் அங்கே கான்வேவோ அதேமாதிரி இங்கே ஃபக்கர் ஜமானை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா ரிஸ்வான் தான், நோ டவுட்டு. இல்லை நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பிச்சு அந்த 250 ரன் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா ஆகா சல்மானை கேப்டனாக கொடுத்துக்கோங்க. சாயின்ஸ் ஆப்ரேட்டி வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேர் ப்ளஸ் ஃபக்கர் ஜமான் சேசிங்கில் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிறது பெட்ரு. மற்ற பிளேயர்ஸாக ஹை ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அது செட்டே ஆகாது. மேபி சவுத் சைடுக்கு பதிலாக கம்ரான் குலாம் ஆடினார்னா அவரை ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும் லோ பர்சன்டேஜாக இருப்பார், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை க்ளீன் பவுலிங் ட்ராக்கு நல்லா பேசர்ஸ் ஹெல்ப் கிடைக்கும்னா முகமது ஹசானே வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸ்னு பார்த்தோம்னா கான்வே, கெயின் வில்லியம்சனு, அடுத்தான் வந்து உங்களுக்கு மைக்கேல் பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸு, டேரல் மிச்சலு. ஸோ கிட்டத்தட்ட 5 பேர். 6வதாக ஹென்ரி, 7வதாக வந்து சாண்டர். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்ஸில் 8 பாபர் அசாம், 9 பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், அடுத்தா ரிஸ்வான் 10, ஆகா சல்மான் 11, சாயின்ஸ் ஆப்ரேட்டி 12, அடுத்தா 13 அப்ரார் அகமது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஏற்ற மாதிரி ஏதாவது 2 பிளேயரை வந்து ட்ராப் பண்ணிட்டு எடுத்துக்கிறது பெட்ரு. சேசிங்னா செகண்ட் பவுலிங்னா மட்டும் நசீம் ஷாவை பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே செகண்ட் பேட்டிங்னா கான்வே கேப்னா கொடுத்துக்கோங்க. லேத்தமு, அதுக்கப்புறமா உங்களுக்கு டஃபி, சேம் இந்த சைடில் முகமது ஹசானே, குஸ்தீல்ஸா, தபாப் தாஹிர் இவங்கெல்லாம் பிக் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வராது. ஸோ அதனால் அதை யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டும் பார்த்துக்கோங்க. ஹெட்டில் எங்கு 35 ரன் ஆவரேஜ் இருக்கார். பட் இப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ், கான்வே 47 ஆவரேஜ், வென்யூவில் 50 ஆவரேஜ், கெயின் வில்லியம்சன் 56 ஆவரேஜ். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேப்டன் கொடுங்க, ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். வென்யூவில் 49, டேரல் மிச்சல் 53 ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 30, டாம் லேத்தம் 29 ஆவரேஜ் 27 இன்னிங்ஸில்,
அடுத்து வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கும். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு சில டீமில் வேணால் ஒரு ரிஸ்வானுக்கு பதிலாக நீங்கள் டாம் லேத்தமாக ட்ரை பண்ணலாம். கிளென் பிலிப்ஸ் 90 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகளில் வென்யூவில் 61. பிரேஸ்வெல் 8 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 6 விக்கெட். மினிமம் பிரேஸ்வெல் உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சிருவார். மிச்சல் சாண்டர் 13 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட். ஹென்ரி ஹெட்டுகளில் 31 விக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி ஒரு 4 விக்கெட்டில் எடுத்துட்டா செம்ம பாயிண்ட் போவார். பவுலிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹென்ரி கேப்டன், சயின்ஸ் ஆஃப் ரெடி வைஸ் கேப்டன் கூட நீங்கள் போகலாம். அஃப்ரெடியும் பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆடுவார். அடுத்தா பார்த்தோம்னா வில்லியம் ஒரக் 2 மேட்ச்சில் 4 விக்கெட், இந்த வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஃபக்கர் ஜமான் 65 ரன் ஆவரேஜ் ஹெட்டுகளில் வென்யூவில் 40. அவரோட ஃபேவரட் டீமே உங்களுக்கு நியூசிலாந்து தான். சேசிங் வந்தால் ரொம்பவும் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ சேசிங்கில் கேப்டன் கேப்டனாக கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. பாபர் அசாம் 47 அவரோட ஆவரேஜ் ஹெட்டுகளில், வென்யூவில் 50 ரன் ஆவரேஜ், பக்காவான ஆவரேஜ். சவுத் சைடில் 2 மேட்ச்சில் வெறும் 8 ரன்னு, வென்யூவில் 11 ரன் தான். ரிஸ்வான் 51 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 69 ரன் ஆவரேஜ். ஸோ பக்காவான ஆவரேஜ் இவங்க 2 பேருமே. எப்படி பாபர் அசாமோ அதே மாதிரி தான். ஆகா சல்மானுக்கும் நல்ல ஆவரேஜ், ரிஸ்வானுக்கும் நல்ல ஆவரேஜ். இப்போ ஆகா சல்மான் 58 ரன் ஆவரேஜ் இருக்கார், 58. ஸோ வென்யூவில் ஹெட்டுகளில் 40. சயின்ஸ் ஆஃப் ரெடி ஹெட்டுகளில் 23 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 9. நசீம் ஷா 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆவரேஜ்னு சொல்லிட்டேன். நசீம் ஷா 15 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகளில், வென்யூவில் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அப்ரார் அகமது 3 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான். இதுதான் பக்காவான ஃபுல் ஸ்டாட்ஸுமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி என்னோடய ஐடியாஸும் கொடுத்துருக்கேன். உங்களோட நாலேஜையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம், உங்கள் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி நேம் ஃபோட்டோ காட்டுறப்பே உங்களுக்கே தெரியும் யார் யார் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இல்லை ஒன் சைட் டீம் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணோம்னா நியூசிலாந்தோட மீடியம் பேசஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே டிஃபரன்ஷியல் பிக்காக நசீம் ஷாவை ட்ரை பண்ணால் லோ பர்சன்டேஜாக இருப்பார். அந்த ஆங்கிளில் யோசிச்சு டீம்ன்றதை செட் பண்ணுங்கள். WPLக்குமே டீம் கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம வின்னிங் திரும்புவோம். ஸோ அதுக்கான முயற்சியை எடுப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.